ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்ல இமயமலை மட்டும் இல்லாம சின்னது பெருசு அப்படின்னு நிறைய மலைகள் இருக்கு. ஏற்ற இறக்கத்தோட கூடிய நிறைய பள்ளத்தாக்குகளும் இருக்கு. இதனால மக்களுக்கு போக்குவரத்து சேவை வழங்குறதே ஒரு சவாலான விஷயமா அந்த இடத்துல அமைஞ்சிருந்தது. இந்த நிலையில ஜம்மு மக்களுக்கு தடை இல்லாம ரயில் சேவை வழங்குறதுக்காக உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இன்னும் சில மாசங்கள்ல பணிகள் நிறைவடைய இருக்கிறதால ஜம்மு மக்களுக்கு தங்கு தடை இல்லாம ரயில் சேவை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உருவாகியிருக்கு. இந்த பாதையில இருக்க செனட் ரயில் பாலம் இந்தியாவோட மிகப்பெரிய சாதனை மைல்கல்லா பார்க்கப்படுது. சுமார் 1486 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாகியிருக்க இந்த பாலம் ஐஃபில் டவரை விட 35 மீட்டர் கூடுதல் உயரம் கொண்டதால உலகோட 8வது அதிசயமா விளங்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில ஜம்மு காஷ்மீர்ல உலகோட மிக உயரமான ரயில் பாலம் அமைஞ்சிருக்கிறது. கத்தாரா ரியாசி பாதையில ரயில் சோதனை ஓட்டம் உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் திட்டத்திலையும் மிக முக்கியமான 18 கிலோமீட்டர் நீளத்துக்கு ரயில் பாதை தொடங்கி இருக்கு.